எல்லா காலத்திலயும் வெளிநாட்டு ஆட்சிக்கு அடிபணியாத ஒரே மாநிலம் எது தெரியுமா? நம்ம தமிழ்நாடு தான். ஆயிரக்கணக்கான வருஷங்களா சோழன், பாண்டியன், சேரன்னு நம்ம மன்னர்கள் எத்தனையோ பேரரசுகளை எதிர்த்து நம்ம மண்ண, நம்ம மொழிய காத்து வந்திருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்தப்பவும் கூட பல இடங்கள்ல அவங்க முழுசா உள்ள வர முடியல. ஆனா ஒரு ஆச்சரியமான கேள்வி, இவ்வளவு போராடி அந்நியன் கிட்ட இருந்து காப்பாத்தின தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கே ஒரு காலனி ஆகிடுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? இது எப்படி சாத்தியம்? இங்க நான் சொல்றது அரசியல் ரீதியா ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்துக்கு அடிபணியறதில்ல. இது நம்ம கலாச்சாரம், நம்ம மொழி, நம்ம அடையாளம், இதையெல்லாம் உள்நாட்டு சக்திகளே ஒரு விதத்துல மாத்தி அமைக்கிறது. அதாவது நம்ம சுதந்திரத்தை நம்மளே இன்னொரு வடிவில இழக்கிறது. யோசிச்சு பாருங்க, உண்மையான தமிழ் பண்பாடு, பாரம்பரியம் இப்போ எந்த நிலைமையில இருக்கு? காலப்போக்குல நம்மளே அறியாம வெளியிலிருந்து வராத, ஆனா உள்ளுக்குள்ளேயே உருவான சில மாற்றங்கள் நம்ம நிலைய ஒரு காலனி மாதிரியாக்கிடுச்சா? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.